மேன்மையும் மாண்பும் நிறைந்த வணக்கத்திற்குரிய நடுவர் பெருமக்களே, என் தாய் தமிழ் உறவுகளே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற சி தமிழ் தொலைக்காட்சிக்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தலைப்பு திரைப்படங்கள் சமூக மாற்றத்திற்கு ஏற்றமா ஏமாற்றமா? அது அங்க யாரும் புரிந்து கொண்டு பேசுனதா எனக்கு தெரியல. எங்க அண்ணன் ராதாரவி தனக்கேற்பற்ற ஏமாற்றத்தையே பேசிக் கொண்டிருக்கிறார். என் தம்பி பா விஜய் வந்தா ஒரு பாட்டுக்கு தான் நல்ல பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, வேற யாருமே ஒவ்வொரு பூக்கள் போல வாய்ப்பு தரலன்றான். அவனே இயக்கி அவனே நடிச்சு அவனே தயாரிச்சு எடுத்தான். அதுல ஒரு பாட்டு ஒவ்வொரு பூக்களும் மாதிரி எழுதியிருக்கலாம். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிற போது அவங்க பேசியதுதான், இந்த முதலமைச்சர் நாற்காலியில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் இந்த நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கிறது, அதில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று சொல்றார். அவருடைய பாடல் வரிகளின் தாக்கம் ஒரு மிகச்சிறந்த தலைவனை உருவாக்கிடுச்சு. என் தம்பில நல்ல படங்கள் வந்தது, வரல குறை சொல்வது. சாக்ரட்டிஸ் என்ன சொல்றான்? பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவனே முழு மனிதன் என்கிறான் சாக்ரட்டிஸ். என் தம்பி ரவி மரியா வந்து என்ன சொல்றான்? எழில் எப்படி படம் எடுத்தாரு, அவரை போய் இப்ப நகைச்சுவை படம் வணிக படம் ஏற்கிற மாதிரி கொண்டு விட்டீங்களே, மாத்திட்டீங்களேங்கிறாரு. அது அல்ல, அப்படி பேசுற தவறு. அறிஞர் பெர்னார்சா சொல்றான், உலகில் பெரும்பாலான மக்கள் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள், ஆனால் யாராவது ஒருவர் தான் இந்த உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, அதில் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் பக்கம் திருப்ப நினைத்தவர்களேங்கிறான். அன்பிற்குரியவர்களே, திரைப்படம் ஒரு தீக்குச்சி, அவ்வளவுதான். அதில் விளக்கையும் ஏற்றலாம், வீட்டையும் எரிக்கலாம். அது குச்சியின் குற்றம் அல்ல, கொளுத்துபவனின் குற்றம். அது ஒரு கத்தி, அவ்வளவுதான். காய்கறியும் நறுக்கலாம், கழுத்தையும் நறுக்கலாம். அது கத்தியின் பிழை அல்ல. கோயில் புனிதமான வழிபாட்டு தளம்தான், அங்கு பூக்களை போட்டு பூஜையும் செய்யலாம். அன்பு மகள் ஆசிவா போன்ற மொட்டுக்களை கசக்கியும் எரியலாம். அது கோயிலின் குற்றம் அல்ல, அது ஒரு கருவி. அதுபோலதான் சினிமா என்கிற திரைக்கலை. காவியங்களையும் படைக்கலாம், கன்றாவியாகவும் எடுக்கலாம். அது சினிமா, அப்படி அது சொல்லக்கூடாது. ஒரு கல்லுதான் கோயிலுக்கு வெளியே படிக்கல்லாக இருக்கிற அதே கல்லுதான் கற்ப கிரகத்துக்குள் வழிபடுகிற தெய்வங்களாகவும் இருக்கு. அது கல்லின் குற்றம் அல்ல, அது படிக்கல்லானதற்கும் வழிபடுகிற சிலை தெய்வமாக மாறுவதற்கும் சிலையாவதற்கும் காரணம் ஒரு சிற்பி. சிற்பிதான் படைப்பாளி, அதை புரிஞ்சுக்கணும். படைப்பாளிகளே உட்காந்துட்டு அது ஏமாறி தீர்ச்சி இது அப்படி பேசிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. அதுல எங்க அண்ணன் செல்வமணி போன்றவர்கள் பேசுறது அறவே நல்லா இல்ல. அதுல என் தம்பி பா விஜய் போன்ற நம்பிக்கை ஒன்று நேசிக்கிற கவிஞர்கள் பேசுவது நல்லாவே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், எவ்வளவு மகத்தானது சினிமா. கிராமத்தில் பாவக்கூத்து, கரகாட்டம், மயிலாட்டம், மாடாட்டம், ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், அரிச்சந்திர, மாயனகண்டம், வள்ளி திருமணம், என்னென்னவோ ஓட்டம், எல்லாத்தையும் உட்கார்ந்து பார்த்தோம். ஒரு மேடை, சில நடிகர்கள், 4000கணக்கான மக்கள், குறுக்க கயிறு கட்டியிருந்தான். இந்த கயிற்றுக்கு இல்ல இந்த சாதி உட்காரணும், இந்த கயிறுக்கு இடையில இந்த சாதி உட்காரணும், இந்த கயிறுக்கு இடையில இந்த சாதி உட்காரணும் என்று பிரிச்சு வச்சிருந்தான். இது எங்க நொறுங்குது? இந்துக்கள், என் அன்பிற்குரிய சொந்தங்களை, இந்துக்கள் கோயிலுக்கு வழிபடச் செல்கிறார்கள், இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு தொழச் செல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களுக்கு செபிக்க செல்கிறார்கள், எல்லோரும் சேர்ந்து திரையரங்குகளுக்கு செல்கிறார்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா சாதி பார்த்திருந்த இந்த கலை திரைப்படமாக, திரைக்கலையாக, நவீன வடிவமாக, அறிவியலாக மாறி வருகிற போது அங்க போய் நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்க முடியாது ராஜா.
அதெல்லாம் கேட்க முடியாது. அங்க போய் உங்க இருக்கை எண் என்ன, சீட் நம்பர் என்னன்னு தான் கேட்க முடியும். நீ என்ன சாதினா செருப்பு இருக்கு பாரு, எடுத்து அடிச்சு பிச்சிருந்துருவான். நீ தொடர் வண்டியில பயணிக்கும் போது நீங்க என்ன யாரு, நீங்க என்னாலு நான் கேட்க முடியாது. ஏன் கதவு கிட்ட வச்சு தள்ளி விட்டுருவான், ஒரே மீதா மீச்சு விட்டுருவான். அங்க உங்க இருக்கை எண் என்ன, வானூர்தியில பறக்கும் போது உங்க இருக்கை எண் என்ன, வாட் இஸ் ஒரு சீட் நம்பர் தான் கேட்க முடியும். உங்க கேஸ்ட் என்னன்னா பேஸ்ட் போட்டு ஒட்டிடுவான் வாய கலைஞன் தம்பி. அப்ப என்ன ஆயிடுச்சு, இது நீங்க இப்ப எது உங்களுக்கு தேவை, திரையரங்குகள் தான் அதிகமா தேவைப்படுது இப்ப இருக்கிற நிலைமையில. இப்ப எங்க அண்ணன் எல்லாம் சொல்றாங்க வியாபார உலகம் வியாபாரம் ஆயிருச்சு, வியாபாரம் என்ன, என்னமோ சினிமா மட்டும்தான் வியாபாரம் ஆயிருச்சுன்னு. ராஜா, உலகமே வர்த்தக உலகம். உன் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதாரமே சந்தை பொருளாதாரம். வர்த்தக பொருளாதாரத்தில் நீ வாழ முடியாது. சந்தை பொருளாதாரத்தில் சந்தையில் வர்த்தகம் தான் நடக்கும், வாழ்க்கை நடக்காது. இங்க திரைக்கடை மட்டும் வியாபாரமாகவில்லை ராஜா. பயணிக்கிற பாதை, படிக்கிற கல்வி, குடிக்கிற நீர், உயிர் காக்கும் மருத்துவம் எல்லாமே வர்த்தகமாகிவிட்டது. அதுல சினிமா ஏமாத்திரம். தவத்திரு குன்றக்கொடியில என்ன சொல்றாரு, ஒரு நாட்டில் ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை தேவை இருக்கிறது. என்ன தேவை, உணவு, உடை, உறையுள். இதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை அரசு கொடுக்க தவறுகிற போது அந்த சமூகம் குற்ற சமூகமா தான் இருக்குங்கிறாரு. அப்படிப்பட்ட குற்ற சமூகம், சமூகமே குற்றமாயிருச்சு. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருக்குது. அதை வைத்துக் கொண்டு நீ சட்டம் ஒழுங்க காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறார்கள். அதுல என்ன இருக்கு, நீ குடிக்க போகும்போது மோட்டர் பைக்ல போகலாம், கார்ல போகலாம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வரக்கூடாது. இதெல்லாம் விதி, இதெல்லாம் சட்டம். இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அங்க ஒரு அவசர ஊர்தியை வைக்கணும். ஒவ்வொரு டாஸ்மார்க்கு முன்னாடி ஆம்புலன்ஸை வச்சு குடிக்க போகும்போது முகவரியை கொடுத்துட்டு போ, வீட்டு அட்ரஸ். நீ குடிச்சு வண்டியை நிப்பாட்டிட்டு போயிரு, காலில் வந்து எடுத்துக்க, அப்படி கொண்டு வரணும்ல. அதான் ஒரு தம்பி படத்துல எடுத்துருந்தான். நட்டத்துல ஒரு ஆவின் பால்லாம் டோர் டெலிவரி பண்றீங்க, லாபத்துல ஒரு டாஸ்மார்க் ஒரு தடவை டோர் டெலிவரி பண்ணுங்களேன், அதுவும் ஊறுகாயோட கொடுத்து பாருங்களேன், எப்படி போடுற ஓட்டைன்னு பாருங்களேன். இன்னொரு தம்பி எடுத்துருந்தான், அது படம் தான். அதுல என்ன போட்டுருந்தான் பாருங்க, அண்ணே குடிச்சா நம்ம தானே தள்ளாடுவோம், குடிக்கலன்னா கவர்மெண்டே தள்ளாடிருந்தே. இல்ல, இது எங்க சமூக மாற்றமே செய்யலைன்னு எங்க அண்ணன் எல்லாம் சொல்றது வேடிக்கை இருக்கு. தேவர் மகன் ஒரு படம், பல தலைவர்கள் எல்லாரும் வன்முறைக்கு எதிராக தான் பேசுறோம், எல்லா நாடுகளும் பேசுது. அணுகுண்டு கண்டுபிடிப்பு மாநாடு ஒண்ணு போடும், அப்புறம் அது ஒழிப்பு மாநாடு ஒண்ணு போடும். இதெல்லாம் நடக்கும். ஆனா தேவர் மகன் படத்துல அந்த உச்சக்கட்ட கடைசி காட்சி, அந்த காட்சியில கமல் அவர்கள் வந்து நாசருடைய தலையை வெட்டிட்டு பெரிய அருவாலை வச்சு நடந்து வருவாரு. ரத்தம், சட்டையெல்லாம் ரத்தம், நெஞ்செல்லாம் ரத்தம். பெரியம்மா ஓடியாருது, பெரியத்தா கடந்து போகுது. கடந்து போகும்போது அதுவா பேசி போகுது. அந்த கிழவி என்ன சொல்றா, ஒரே வார்த்தை, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடுதேங்கிறா. இந்த வார்த்தை என் அன்பிற்குரிய சொந்தங்களே, பல கட்சிகள் இயக்கங்கள் செய்ய முடியாததை இந்த ஒரு காட்சியும் இந்த உரையாடலும் செய்யுது. அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்க்கணும். சமூகத்துல ஒரு படைப்பாளிங்கிறவன் தனியா ஒண்ணு தானா உட்காந்து கற்பனையிலேயே ஒரு கதையை உட்காந்து எழுதி எடுத்துட முடியாது. எல்லாம் சமூகத்தில் சின்ன பெரிய வீட்டுல, பக்கத்து வீட்டுல, தெருவுல, அக்கம் பக்கத்துல பார்த்ததுதான். நாங்கெல்லாம் அப்படிதான். நான்லாம் வந்தேன், நான் ஒரு கவிதை படிச்சேன், அதை திரைப்படத்துல போட்டேன். என்ன கவிதை, லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். இது கவிதை. இந்த கவிதையை படத்தில் வைக்கும்போது இந்த கவிஞன் கவியரங்கில படிச்சிருந்தால் கூட இவ்வளவு கைதட்டு வராது. ஆனால் அதை திரைப்படத்தில் வச்ச பொழுது பெரிய கரவொலி எழுது, கைதட்டு விழுகுது, போய் சேருது. சகோதரர் மம்புட்டி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, தமிழ்நாட்டில் நடிகர்கள்லாம் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறாங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கேள்வி அவர்கிட்ட. கேரளத்தில் மக்கள் திரையரங்குகளில் முதல்வர்களை தேடுவதில்லையே. இந்த இடத்துலதான் மானம், ரோசம், சூடு, சோரணை எல்லாம் நமக்கு வரணும்.
நாம் திரையில் நடிப்பில் இருந்து நமக்கான தலைவனை தேடுகிறோம். இல்லை, தரையில் மக்களின் உழைப்பில் இருந்து மக்களுக்கான உழைப்பில் இருந்து தலைவர்களை தேர்வு செய்யணும். அது ரொம்ப முக்கியம். தனி மனித அபிமானங்களை கொண்டு தலைவர்களை தேர்வு செய்யக்கூடாது. நல்ல தத்துவங்களை தலைமையேற்று நிற்கிற தலைவர்களை தேர்வு செய்யணும். அதான் ரொம்ப முதன்மையானது. திரை கவர்ச்சிக்கு அடிமையாக கூடாது. திரைக்கலை உன்னதமானது. ரசிப்போம், கைதட்டுவோம். கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறதுலாம் ஒழிக்கணும். அதுதான் கேவலம். அறிவார்ந்த எந்த சமூகத்து இளைஞனும் செய்ய மாட்டான். பால் முழுமையான உணவு, சிறந்த உணவு. அந்த உணவு கிடைக்காத பல லட்சக்கணக்கான குழந்தைகள், முதியவர்கள், அவர்களுக்கு கொடுக்காம உருவ படம் பொறிச்ச ஒரு பதாகைக்கு ஊத்துகிற பதர்களை நீங்க என்ன செய்வீங்க? இதுதான் குற்றம், இதுதான் கேவலம். திரைப்படம், திரைக்கலை ரசிக்கணும். என்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையும் பரியேறும் பெருமாளும் பல நாட்கள், 100 நாட்களை தாண்டி வெற்றிகரமாக ஓடுதோ, அன்னைக்கு தான் இந்த சமூகம் உன்னதமான அறிவார்ந்த சமூகமாக, கலை இலக்கியத்தை ரசிக்க கற்றுக்கொண்ட சமூகமாக வரும். என் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. தாயின் மார்பில் இருந்து நமக்கு பால் போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்து நமக்கு அருவியும் ஆறும் நீரும் சோறும் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலைகளை நுறுக்கி மணலாக்கி விட்டால் நாம் வாழுகிற நாடு பாலைவனமாக மாறும். நாம் மட்டுமல்ல, எந்த உயிரினமும் வாழ வாய்ப்பற்ற நிலமாக மாறும். நாம் சாவதை தவிர விட வழி இல்லை. எல்லாம் மலையை நொறுக்கியாச்சு, மணலை அள்ளியாச்சு, வீடு கட்டியாச்சு, வேகமா போற பாதை போட்டாச்சு. எங்க போறீங்க? எங்க போறீங்க? அவ்வளவு வேகமா வேகமா போயிருங்க. எதுக்கு 8 வழிச்சால? வேகமா சென்னைக்கு வந்துடலாம். வந்து என்ன செய்ய போற சொல்லு? வந்து என்ன செய்ய போற? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஏய், சென்னைக்கு உள்ள 1/2 கிலோமீட்டர் கிடக்க 1/2 மணி நேரம் ஆகுதியா? வேகமா சென்னைக்கு வா. வேகமா வந்து ஏப்பா இப்படி அக்கிரமம் பண்றீங்க? இதெல்லாம் பேசுறதா? இப்ப என்ன தெரியுமில்ல, இதுக்குத்தான் என்னை விரட்டி ஊரத்துக்கு போட்டு ஜெயில போட்டு, எது 8 7க்கு அப்புறம் 9 சொல்லணும், 8 சொல்லிடக்கூடாது. பிள்ளைகள் சொல்லி கொடுங்க. 1 2 எண்ணி வரும்போது 7க்கு அப்புறம் 9 சொல்லிருப்பா, 8ன்னு சொல்லிடாதப்பா. இப்படியும் பல கொடுமைகள் நடக்குது. இதெல்லாம் மாற்றணும். இந்த பாருங்க, போர்க்கலாம் எந்த நேரத்திலும் தலையிலை கொண்டு விழலாம், எந்த நேரமும் செத்து விழலாம். ஆனாலும் கலையை கொண்டாடிய ஒரு மகன். கலை என்பது ஒரு உன்னதமானது. திரைக்கலை என்பது உன்னதமான ஒரு பேராற்றல் கொண்ட கருவி. அதை பயன்படுத்தணும். பிரேவ் ஹார்ட் போல, பென்ஹர் போல, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் போல, சின்லெஸ் லிஸ்ட் போல, உலகில் ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களின் விடுதலை போராட்டங்கள் திரைப்படமாக வந்தது போல தன் இன விடுதலை போராட்டமும் ஒரு திரைப்படமாக வர வேண்டும். வந்து விடாதா என்கிற பேராவல் கொண்டிருந்தவன் என் தலைவன். திரைக்கலை உன்னதமானது. அது அறிவியல், அது அழகியலாக அறவியலாக இருப்பதும் நமது கையில்தான். அது அழிவியலாக போய் நாசமாக அழுகினையலாக போவதும் நமது கையில்தான். எனவே திரைப்படம் என்பது ஒரு கருவி. கருவியின் குற்றம் அல்ல, அதை கையில் எடுப்பவன் குற்றம்தான். எனவே திரைப்படத்தை சமூக மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகமாக, ஒரு பங்காற்றும் பங்காளியாக நாம் பயன்படுத்திக் கொள்ளுவோம் என்று அன்பு உள்ள படைப்பாளிகளுக்கு அன்போடு வேண்டுவதோடு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த எனது அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த வாய்ப்பை நல்கிய ஜீ தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும், அதில் பணியாற்றுகிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பார்த்து ரசித்த எனது அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்.